விடாமுயற்சி சவாலில் நாள் 6. நம்ம ரொம்ப நாளாக ஒரு புஷ்ஷு மாற்றாமலே வச்சுருந்தோம்ல, அது இன்றைக்கி தான் நம்ம ஓனர் போய் காலையில் கேரேஜில் போய் மாற்றிட்டு வந்துருன்னு சொல்லிட்டாரு. அதனால் கேரேஜுக்கு போயிட்டு இது மாற்றுறதுக்கு வெயிட் பண்ணுறதுக்குள்ளே காலையில் அடிக்கிற வெயிலே துரன்னு ஊற்ற ஆரம்பிச்சிச்சு. அங்கே இருந்த யாரோஸ் எடுத்து அடிச்ச அப்புறம் தான் கொஞ்சமாச்சும் ஃப்ரீயாக இருந்துச்சு. குட்டி குஞ்சான்ஸ் ஏதோ குத்து சண்டை போட்டு இருந்தானுவன். அவளுக்கு எப்படி சண்டை போடணும்னு சொல்லி கொடுத்துட்டு வண்டியே ரெடி ஆகிடுச்சு. எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு காலை உணவுக்கு வழக்கம் போல் 2 முட்டையும் விதைய காலையில் சாப்பிடாம போயிட்டேன். அதையும் சாப்பிட்டுட்டு மீண்டும் நம்மளுக்கு டியூட்டி இருந்துச்சு. அப்படியே டியூட்டிக்கு போயிட்டு 11:30 மணி போல் வீட்டுக்கு போயிட்டு காலையில் பல்லு விளக்க மறந்துட்டேன் போல. அப்படியே சாப்பிட்டு இருக்கேன். இந்த மாதிரி யாராவது சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கிறேன். அப்போ டிஃபன் கிளம்பிட்டு மதிய உணவுக்கு மஜ்பூஸ் இருந்துச்சு. அது ஒரு பிடிச்சிட்டு பின் தொடர்ந்து தொழுவையை முடிச்சுட்டு நம்ம மோர் கலக்கி எடுத்துகிட்டு போவோம்ல, கொஞ்சம் டச் விட்டோன்னே திரும்பி மேலே அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அது ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு டெக்னிக் கண்டுபிடிப்போம் வருங்காலங்களில். மீண்டும் மதிய டியூட்டி கிளம்பிட்டு குப்பையெல்லாம் நிறையவே சேர்ந்துருந்துச்சு. போகும்போது அதை கொண்டு போய் போட்டுட்டு மாலை வேலையில் எடிட்டிங் ஒர்க்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஆச்சு நண்பர்களே. நடக்கும்போது பார்த்தாலே தெரியும் பாருங்க. லாஸ்ட் டைம் லெக் ஒர்க் அவுட் போட்டோம்ல, அதில் தந்த பரிசு. அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஓட்டத்தை மட்டும் போட்டு உடற்பயிற்சி வேணான்ட்டு நைட்டு உணவு சாப்பிட்டுட்டு மீண்டும் டியூட்டி இருந்துச்சு. டியூட்டிக்கு போயிட்டு வந்து இன்னைக்கு நிலா பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தனால நிலாட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு ஒரு 12 மணி போல் போய் படுத்துட்டேன். விடாமுயற்சியுடன் இரு.